strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் நியூசிலாந்து 3 மேட்ச் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் T20 பே ஓவர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்ச்ல நியூசிலாந்து 8 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்ச்னே சொல்லலாம். பட் ஸ்ரீலங்கா கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. அவங்க வந்து 173 டார்கெட்டை சேஸ் பண்ணி 121 ஃபார் நோலாஸ் ஒரு ஸ்டேஜ்ல 40 பாலுக்கு ஏதோ 52 தான் அடிக்கணும். கையில 10 விக்கெட் இருந்தது. லிட்டரலி மிஸ் பண்ணிட்டாங்க. நிஜமாவே ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ். டெஃபினட்டா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். அண்ட் ஆஸ் அ நியூட்ரல் ஃபேனா எனக்குமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அவ்வளவு சூப்பரா 10 நிமிஷம் ஆடினார். சிங்கிள் மேன் ஷோ. ஆக்சுவலா அவர் கூட சும்மா ஒரு ஆள் நின்றுந்தாலே கேமை வந்து 2 ஓவருக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் விளாண்டாங்க தான் சொல்ல முடியும். சோ இந்த ஒரு மேட்சை பத்தி ஓவரால் ரிவ்யூக்குள்ள போவோம். ஸோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் நியூசிலாந்து 172 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க இன் 20 overs, which I thought was a very good score. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேட்டிங் ட்ராக்லாம் ஒன்றும் பெருசா கிடையாதுங்க. அதாவது ஸ்டே பண்ணீங்கன்னா ஒரு 170 165 அடிக்க வேண்டிய ஒரு பிச் சின்னதா ஒரு ஸ்லோனஸ் இருந்தது இந்த விக்கெட்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நியூசிலாந்து 160 அடிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் எக்ஸ்ட்ராவே 12 ரன்ஸ் அடிச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தேவர் 65 for 5. அவங்க டாப் ஆர்டர் லிட்டரலி ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. பட் அந்த டைம்ல இருந்து ஒரு க்ரூஷியல் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் from Daryl Mitchell and Michael Bracewell. and Daryl Mitchell ஒரு 62 போட்டாரு, மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு 57. சூப்பரா விளாண்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லைன்னா நியூசிலாந்து வந்து ஈவன் 120 கூட ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த மெயின் ரீசன் டு ரீச் 172. ஸ்ரீலங்கா போலிங் எடுத்தீங்கன்னா பினரோ பெர்னாண்டோ நியூ பால்ல சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் நிஜமாவே we have to appreciate their spinners. தீக்ஷனாவும் சரி அசரங்காவும் சரி 2 கீ ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுங்க பத்திரானா போலிங். ஏன்னா அவ்வளவு புவரா போட்டாருங்க. ஒரு பக்கம் துஷாரா கூட 4 overs 28 ரன்ஸ் விக்கெட் இருக்கலனாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. பட் பத்திரானா 4 overs 60 ரன்ஸ் நிஜமா ரொம்ப போரா போட்டாரு. இப்படி மட்டமா போட்டு நான் பார்த்ததே கிடையாது. பத்திரானா அவரோட பேஸ் கம்மி ஆயிடுச்சு, ஆக்ஷன் லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இஸ் நாட் லுக்கிங் இன் குட் ரிதம். அது மட்டும் டெஃபினட்டா நான் சொல்லிப்பேன். அண்ட் 173 இந்த ஒரு விக்கெட்ல அடிக்கலாம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்டர் த லைட்ஸ் பேட்டுக்கு பால் நல்லா வரும். பட் ஸ்டில் கொஞ்சம் கிரிப் ஆகும் இந்த ஒரு விக்கெட்ல. அண்ட் 10 நிசங்கா வேற லெவல் இன்னிங்ஸ்ங்க. 90 of 60 odd balls லிட்டரலி கலக்கிட்டாரு. ஆக்சுவலா அவரோட இன்னிங்ஸை பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் 10 நிசங்கான்னு நான் சொல்லுவேன். அதாவது அவர் ஹோம்ல எல்லாம் நிறைய ஆடி இருக்காருங்க. ஆனா அவேல ஒரு T20 அவர் இந்த மாதிரி விளையாடி நான் பார்த்ததே இல்லை. பியூர் கிளாஸ். நிஜமாவே சரியான டேலண்ட் அந்த பையன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிங்கிள் ஹேண்டடா அந்த சேஸ் எடுத்துட்டு போனானா பாத்துக்கோங்க. சோ ஹியூஜ் சல்யூட் 10 நிசங்கா. அன்பார்ச்சுனேட்லி 90 அவுட்டுங்க. அதுவும் செம்ம ஷாட்டுங்க. பாயிண்ட்ல ஒரு ஷாட் ஆனார், பிளாட்டா போச்சு. அங்க டீப்ல சரியான கேட்ச். ஆக்சுவலா அது இல்லைன்னா அது 6 போயிருக்கும். நிஜமா அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அண்ட் அதான் நான் சொன்னல, ஓப்பனிங் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா 121 ரன்ஸ். அவரும் குசால் மெண்டிஸும் நல்லா விளையாடினார் ஃபார் 46. எப்போ மெண்டிஸ் அவுட் ஆனாரோ அப்பயே கேம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜேக்கப் டஃபி. அவர் அந்த ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு பாருங்க. கேம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜக்காரி ஃபோக்ஸ் அவரும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. மேட் ஹென்ரி நல்லா போட்டாருங்க. மேட் ஹென்ரி நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவரும் நல்ல ஒரு கம்பேக் இந்த T20 ஸ்குவாட்ல. அண்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. சாண்டர் எக்கனாமிக்கலா இருந்தாரு. பட் ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. அண்ட் ஜக்காரி ஃபோக்ஸ் லாஸ்ட் ஓவர்ல சூப்பரா ஆக்சுவலா போட்டாரு. பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஒரு விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் அசரங்காது. அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஈஸியா ஆல்மோஸ்ட் ரன் பால் இருக்க வேண்டிய ஒரு கேமை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கோட்டை விட்டாங்க. அதை நினைக்கும் போது நிஜமாவே சோ டிசப்பாயிண்டட். ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரேன். அண்ட் நியூசிலாந்து பாருங்க, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்தாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு T20 கிரிக்கெட்ல 10 விக்கெட் கையில இருக்கு. 42 பால்ல 52 ரன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். புரியுதா உங்களுக்கு? ஒரு செட் பேட்ஸ்மேன் அங்க 10 நிசங்கா ஆடிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது they were just waiting for some moment. அந்த ஜேக்கப் டஃபி ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு பாருங்க. டோட்டலா ஆக்சுவலா கேமே மாறிச்சு. எனக்கு என்ன ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா ஸ்ரீலங்கா பேட்டிங் இருந்ததுன்னா, ஓபனர்ஸ் நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. குசல் பெரேரா வந்து ஃபர்ஸ்ட் பால் அப்படியே ஸ்லாக் ஆடுறாருங்க. நீ ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆனாலும் ஓகே, ஸ்லாக் ஆடுறாரு. அடுத்த வாரம் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து ஸ்டே பண்ண ரெடியா இல்ல. ஒரு பக்கம் செட் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான், அவன் அடிச்சு முடிப்பான். நீ சிங்கிள் தட்டி கொடுத்தா கூட அந்த கேம் வின்னு. வரவங்க எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேட்டா விடுறாங்க. சோ கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் கிளியரா தெரிஞ்சது ஸ்ரீலங்கன் பேட்டிங் கிட்ட இருந்து. சோ டாமினேட் பண்றதுன்றது ஒரு வேறங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேணும். நீங்க வந்து டாமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்களா, எல்லா பால் அடிக்கணும்னு உங்களுக்கு தோணும். பட் ஒரு பர்டிகுலர் மேட்சை நீங்க சேஸ் பண்றீங்களா அப்படின்னும் போது நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு செட் பேட்ஸ்மேன் இருக்கும் போது கூட ஜஸ்ட் நின்னா போதும்டா, அவனே அடிச்சு முடிச்சிருவான், நம்ம கிட்ட விக்கெட்ஸ் அவ்வளவு இருக்குன்ற மாதிரி ஆடி இருக்கலாம். ஓகே, இல்ல விக்கெட்ஸ் நிறைய இருக்கு, போய் பேட்டை விடலாம்னு சொல்லி விட்டதுன்றது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நீங்க அவ்வளவு விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளச்சா விடக்கூடாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டானா சரி, அடுத்த பேட்ஸ்மேனாவது கொஞ்சம் உசாரா ஆடி இருக்கணும். அந்த ஒரு காமன் சென்ஸே இல்லாம ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் கான்பிடென்ட்டா விளையாடி இந்த மேட்சை விட்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா கையில இருந்த மேட்சை போட்ட வருது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்.
ஏன்னா அடுத்த மேட்ச் எப்படா வரும், திருப்பி ஒரு கம்பேக் கொடுப்போன்ற மாதிரி தான் அந்த ஒரு பர்டிகுலர் டீமுக்கு தோணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் T20 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நியூசிலாந்து சரியான கம்பேக். ஆக்சுவலா இதுக்கு மேல ஒரு கம்பேக் கொடுக்க முடியாதுங்க இந்த ஒரு மேட்ச்ல. அந்த மாதிரி ஒரு கம்பேக் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா வில் பி டேம் டிசப்பாயிண்டட். எப்படியாவது செகண்ட் T20ல அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அந்த மேட்சை வின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.